கொளத்தூரில் தனியார் மருத்துவமனையில் ஏசி இயந்திரத்தை பழுது பார்த்த மெக்கானிக் மர்மமான முறையில் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதம். உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சென்னை கொளத்தூர் செம்பியம் செங்குன்றம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பழுதான ஏசியை கடந்த 2 நாட்களாக பழுது பார்த்துள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையின் மொட்டை மாடியில் ஏசி இயந்திரத்தை பழுது பார்க்கும் பொழுது மயங்கி விழுந்த அவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இதை அறிந்த மருத்துவமனையின் ஊழியர்கள் இறந்தவரின் உடலை வெயிலில் மொட்டை மாடியிலேயே 2 மணி நேரமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மயங்கி விழுந்த ஏசி மெக்கானிக்கிற்கு முதலுதவி கூட அளிக்காமல் அலட்சியம் காட்டிய மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அறிந்த கொளத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்தவரின் உடலை கைப்பற்றி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஏசி மெக்கானிக் வெயிலில் மயங்கி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாரா என்கிற பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆக்சுவலி என் பேர் கனிஷ்கா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஹோலி ஃபேமிலி ஸ்கூலில். இது ஆக்சுவலி ஈஸ்வரன் மெடிக்கல் ஃபவுண்டேஷன். எங்கள் அப்பா இங்கே ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறாரு. நேற்று நைட்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு இங்கே ரிலேட்டிவோட வீடு இருக்குது. ஸோ இங்கேருந்து நைட் அங்கே தங்கிட்டு அது மாதிரி இங்கே ஒர்க்குக்காக இங்கே வந்தார். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 9 o'clock சம்திங், அந்த டைமிங் தெரியல, பட் அந்த டைமிங்கில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் ஏதாச்சும் ஒன்றாச்சும் பண்ணுவோம். இங்கே இருக்க ஒரு டாக்டர்ஸ் கூட ஒரு நர்சஸ் கூட போய் என்னன்னு மேலே போய் பார்க்கல. மேலே சிசிடிவி இருக்குது, அது சிசிடிவி பார்க்கணும். சிசிடிவி இப்போ நாங்கள் போய் மேலே பார்க்கணும். இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, அவங்களாம் என்னை பார்த்துக்க போகிறாங்க இல்லை, கிடையாது. ரோட்டில் ஒருத்தர் விழுந்து போய் இருந்தால் கூட நம்மளுக்கு அவங்க எழுப்பி என்ன ஆச்சு ஓகேவா ஃபைனாக ஏதாவது கேட்போம். இவங்க அது கூட கிடையாது, ஒரு ஹியூமனிட்டியே கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலில் காசு தான். இப்போ காசு நாங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்க தயாராக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா உயிர் திரும்பி வருமா? வராது. நான் என்னென்னு கேட்குறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுன்றீங்க, மேலே மயக்கம் போட்டு விழுந்திருக்காருன்றீங்க, ஒரு ஃபஸ்ட் எய்ட் கூட உங்களால் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தா கூட எங்கள் அப்பா இன்னத்துக்கு எங்கள் அப்பா உயிரோடு எங்களோட இருந்திருப்பார். அது எங்கள் அப்பா இறந்து போன காரணம் இந்த ஹாஸ்பிட்டல் தான். நான் சொல்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் காரணம். எங்கே வேணாலும் சொல்கிறேன், எப்போ வேணாலும் சொல்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் தான் காரணம்.